ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரி புதுவிதமாக ஒரு டிஷ் செய்ய போகிறோம். முட்டையை வச்சு 3 முட்டையை நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ எடுத்து உடச்சி முதல்ல அதை அளவு பார்த்துக்கிறோம். இப்போ நம்ம உடச்சி ஊற்றிருக்கிற முட்டை வந்து மெஷர்மெண்ட் கப்பில் 3/4 அளவு இருக்குது. ஆக்சுவலாக இது 1க்கு 1.5 அளவில் வெதுவெதுப்பான தண்ணீரை வந்து சேர்க்கணும். இப்போ இது 3/4 அளவு இருக்கிறதுனால 1.25 கப்பு வெதுவெதுப்பான தண்ணீர் சேர்க்கறது போதுமானதாக தண்ணீர். இப்போ நம்ம நல்லா இதை கலந்து விட்டுட்டோம். இதுக்கப்புறம் வெதுவெதுப்பான தண்ணி நம்ம 1:1 அளவில் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம வெதுவெதுப்பான தண்ணீர் ஒரு 1.25 கப்பு, ஏன்னா 3/4 கப்பு வந்து அந்த முட்டை இருந்ததுனால 1.25 கப்பு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். வெதுவெதுப்பான தண்ணீர். உப்பு சேர்த்துருக்கணும், இல்லை தேவையான அளவு. வெதுவெதுப்பான தண்ணியில் நம்ம இதை கலந்துட்டு இதை வந்து வடிகட்டுறோம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய பபுள்ஸ் இல்லை மற்ற இருந்துச்சுன்னா அதை ஃபில்ட்ரு பண்ணிடும். அதுக்கப்புறம் இதை நம்ம பாயில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதில் ஊற்றிட்டோம். இதில் இருக்கக்கூடிய பபுள்ஸை லைட்டாக எடுக்கிறோம். இப்போ நம்ம இதை வந்து பபுள்ஸ் இல்லாமல் எடுத்ததை இங்கே அடுப்பான ஸ்ட்ரீம் பண்ணி நல்ல பாயில்டு தண்ணி வந்து கொதிச்சுன்னு இருக்குது. இந்த நேரத்தில் இந்த கலந்து வச்சுக்கிற முட்டையை அப்படியே அசையாமல் இதில் வைக்கணும். ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிட்டோம். இது மேலே ஒரு கவர் போட்டு மூடிட்டோம், பிளேட் போட்டு. இப்போ நம்ம இட்லி குண்டான மூடிடுறோம். மூடிட்ட பிறகு ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிட்ட பிறகு கரெக்டாக 10 நிமிஷம் வரைக்கும் ஓடணும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்ட பிறகு 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்க போகிறோம். நம்ம சொன்ன மாதிரி 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இதை திறந்து பார்க்குறோம். நல்லா இது வந்து சரியான பக்குவம் வந்துக்குதுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். ஜெல்லி மாதிரி பபுள் மாதிரி இருக்கும் பாருங்கள். இதை இந்த அழுத்தி பார்த்தாலே உங்களுக்கு லைட்டாக தெரிஞ்சிடும் கரெக்டாக. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். சாஸும் டொமேட்டோ சாஸும் மிக்ஸ் பண்ணி மேலே லைட்டாக நம்ம இப்போ ஊற்றிடுக்கிறோம்.